உங்க சென்சிட்டிவிட்டிக்கு இது ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் போதும். நீங்க 3x 4x 6x இந்த 3 ஸ்கோப்புக்குமே நீங்க ஈஸியா ரீகாயில கண்ட்ரோல் பண்ணுவீங்க. வெல்கம் எவ்ரி ஒன். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிஜிஎம்ஐ பத்தி பார்க்கலாம். பிஜிஎம்ல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன். டிப்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு செட்டிங்ஸ்னு சொல்லலாம். நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், அதுவும் லோ எண்ட் டிவைஸ், அதாவது 3GB 4GB ரேம் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. மெயினா பார்த்து என்ன ப்ராப்ளம்னா ரீகாயில் ப்ராப்ளம். ரீகாயில் இப்போ ஒரு 200 இல்ல 300 மீட்டர்ல எனிமி இருக்கிறான்னா அவன் ஃபயர் பண்ண கஷ்டப்படுவீங்க. ஸ்னைப்பர் இல்லாம ஏஆர்ல, அதாவது M4 ஆகிஸ் கேரல் அதுல நீங்க யூஸ் பண்ண, அதுல ஸ்ப்ரே பண்ண ரீகாயில் ஆகும். அதனால பஸ்ட் ஸ்ப்ரே இல்ல சிங்கிள் ஸ்ப்ரே பண்ணுவீங்க. இப்போ எப்படி ஒரு 20 புல்லட் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனா போச்சுன்னா 20 புல்லட்ல எனிமி மேல ஒரு 5-6 புல்லட் பட்டா கூட எனிமி லாங் ரேஞ்சில் நாக் ஆயிடுவான். ஸோ அதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளத்தை இதுல இப்போ சால்வ் பண்ண முடியுமான்ல ஒரு 80% எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்றேன். அதை வச்சு நீங்க உங்களுக்கான சென்சிட்டிவிட்டியை நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் நான் இப்ப கொடுக்குறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இதே மாதிரி டிப்ஸ் இனிமே டெய்லி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா இது வந்து பிகினர்ஸ், அதாவது இப்பதான் நீங்க பிஜிஎம் ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்ல ஓரளவுக்கு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்ல நான் ப்ளே பண்றேன் ப்ரோ எனக்கு வந்து ரீகாயில் ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் லேக் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லோ எண்ட் டிவைஸ்ல முக்கியமா 3 to 4GB ரேம் யூஸ் பண்ற மொபைல் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% உங்க ப்ராப்ளம் வந்து ரீகாயில் ப்ராப்ளத்தை என்னால சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும்னு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும். உங்க சென்சிட்டிவிட்டியை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, அதை பார்த்து அந்த சென்சிட்டிவிட்டி நீங்க காப்பி பண்ணி வச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மொபைலுக்கும் ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதை அவங்க ஓனா செட் பண்ணி வைப்பாங்க. இப்போ உங்களோட சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு எப்படி வச்சுக்கலாம், நீங்க லோ எண்ட் டிவைஸா வச்சிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட சென்சிட்டிவிட்டி. நான் வந்து கஸ்டமைஸ்ல வச்சு தான் யூஸ் பண்றேன். இப்போ நீங்க லோ எண்ட் டிவைஸா இருந்துச்சுன்னா மீடியம் இல்ல லோல வச்சு, இப்போ லோல வச்சிருக்கும் போது இதுதான் பிஜிஎம்மோட பேசிக் சென்சிட்டிவிட்டி, அவங்க கொடுத்துருக்கிற சென்சிட்டிவிட்டி. இதை பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தரோட ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டும். இது என்னோட ஃபோனுக்கு காட்டுது. இந்த ஃபோன்ல லோ கஸ்டமைஸ் செட் பண்ணாம லோ இதுல வச்சு உங்க சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு இப்போ நம்ம ரீகால் கண்ட்ரோல் எப்படின்னு பார்த்துடலாம். நீங்க ட்ரைனிங் கிரவுண்ட் போய்க்குங்க. ட்ரைனிங் கிரவுண்ட்ல போயிட்டு ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க இந்த ஸ்ப்ரே கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரீகாயில் ப்ராப்ளம் ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிருவீங்க. அப்புறம் நீங்க பிஜிஎம்ல சேஃபா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இனிமே ஈஸியா நாக் பண்றதுக்கு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் லோ எண்ட் வைஸ் வச்சிருக்கவங்க, ரீகாயில் எப்படி ஆகும், ரீகாயில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்க. ஓகே, நீங்க உங்களுக்கு என்ன கன் வேணுமோ அதை எடுத்துக்கங்க. நான் வந்து M4 எடுத்திருக்கேன். M4 எல்லாருக்குமே தெரியும். M4 ஈஸியா ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸ்கேரல் எடுத்திருக்கேன். ஸ்கேரல் கூட இப்போ நான் உங்களுக்கு டவுட்டுக்கு ஏகேஎம் எடுத்துக்கிறேன். ஏகேஎம் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு கன்னு. பட் இதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி காட்டலாம். உங்களுக்கு 2, 3 போலோ எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்குள்ள அட்டாச்மெண்ட் எப்பவுமே அட்டாச்மெண்ட் எடுத்துக்கங்க. ஆங்கிள் ஃபாரின் கிரிப், வெர்டிகல் கிரிப் கூட போதும். பாத்தீங்கன்னா நம்ம பாத்துங்க மேக் இருக்கு. இந்த ஏகேஎம்க்கு பாத்தீங்கன்னா இந்த பேரல் எக்ஸ்டென்சர் இது இங்க இருக்கு. இந்த பேரல் எக்ஸ்டெண்டர் ஏஆர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி நான் தனியா வீடியோல சொல்றேன். இந்த ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுங்கிறத தனியா சொல்றேன். M4க்கு என்ன வச்சிருக்கோம்? M4க்கு பாத்தீங்கன்னா அதே தான் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ப்ரேயிங் டெஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி போய்க்கிறீங்க, ஓடி போங்க, ஓடி போயிருங்க. இந்த மலை ரிட்ஜ் எடுத்துக்கங்க. முன்னாடி போனா டேஞ்சர். அங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து டெய்லி இது ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரீகாயிலுங்கிறது ரொம்பவே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நான் உங்களுக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளவுக்குள்ள நீங்க கேமரா எவ்வளவு மாத்தணும், சென்சிட்டிவிட்டி எவ்வளவு மாத்தணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி தந்துடுறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க மொபைலுக்கு ஏத்த
சென்சிட்டிவிட்டியை நீங்க செட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். இதுல ரொம்ப நம்பர்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான். இதை செட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏகே எம் ஃபோர் எடுத்துக்கிறேன். எம்4ல 2x. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 மீட்டர்ஸ் இருக்கு. 260 மீட்டர்ஸ்ல ப்ரே கண்ட்ரோல். இப்போ நான் வச்சிருக்கிறது லோல வச்சிருக்கேன். ரீகாயில் கொஞ்சமா ஆகுது. இப்போ இந்த ரீகாயில் கொஞ்சமா ஆகுது. இப்போ அடுத்து 3x மேல போகுது. மேல போகும்போது எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ரீகாயில் போகணும்னா ரைட் ஃபிங்கர் தம்ப கீழே இறக்கணும். கீழே டவுன் பண்ணீங்கன்னா ரீகாயில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இது லோல வச்சிருக்கேன். இப்போ 14 புல்லட்ஸ் இப்போ ஸ்ட்ரைட்டா போகுது. லேசர்ல 14 புல்லட் ஸ்ட்ரைட்டா போகுது. இப்போ ரீகாயில் ஆகத்தான் செய்யும், கண்டிப்பா ரீகாயில் ஆகும். இந்த ரீகாயில் எப்படி இந்த ரீகாயில் ஆகாம எப்படி கண்ட்ரோல் பண்றங்கிறத சின்ன ஒரு ட்ரிக் கிடையாது, இது எல்லாருக்குமே யூஸ் ஆகிறது தான். சென்சிட்டிவிட்டியில லோல வச்சிருக்கோம். இப்போ பாருங்க 3x 4x எவ்வளவு இருக்கு பாருங்க. 2x 24, 3x 17, 4x 11, 6x 9, 8x 8. இது கேமரா. இதோட சென்சிட்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் ஓப்பன் பண்ணி இதை மூவ் பண்றதுக்குள்ள சென்சிட்டிவிட்டி தான் அதுல கொடுத்துருப்பாங்க. 3x 4x ரெட் டாட் 6x எல்லாமே இந்த ஸ்கோப் மூவ்மெண்ட் மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்னு போறதுக்கு தான் இது எல்லாமே. இதை நம்ம எவ்வளோக்குள்ள அட்ஜஸ்ட் பண்றோமோ அதுக்குள்ளதான் நமக்கு ரீகாயிலும் கண்ட்ரோல் ஆகும். அது போக கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ். இந்த ஏடிஎஸ் தான் மெயின் ரீகாயில கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே முக்கியமானது ஒன்று. இதுல எவ்வளோ இருக்குன்னு பாத்துக்கோங்க. எப்பவுமே இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இது அவங்க கொடுத்துருக்க சென்சிட்டிவிட்டி. நீங்க டிபிபி எய்ம், இந்த டிபிபி எய்மை எப்பவுமே 40ல வச்சுக்கோங்க. 40 to 42 இதுல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். 40 to 42ல வைங்க. இது மட்டும் கொஞ்சம் காமனா எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். 40 to 40, 42 to 40. இது 42, டிபிபியும் 42, இது 40 வைக்கலாம். சேம் அதே வேல்யூ இங்க செட் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம ஸ்ப்ரே டெஸ்ட் பண்ணலாம். க்ரௌச் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே ஓரளவு கண்ட்ரோலபிளா இருந்தது. எப்படி பார்த்தாலும் சரி, ஸ்ப்ரே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த டிவைஸ்ல என்னோட டிவைஸ்க்கு இப்போ நான் ஆல்ரெடி செட் பண்ணதுனால எனக்கு ரீகாயில் ஆகல. இப்போ நீங்க உங்க டிவைஸ்ல லோ எண்ட் டிவைஸ்ல எப்படி செட் பண்றீங்கன்னா லோல இருக்கு. இப்போ உங்களுக்கு 2x மெயினா 3x 4x 6x இதுதான் உங்களுக்கு மெயினா ரீகாயில் லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ற கன்ஸ் ஸ்கோப்ஸ் எல்லாமே. இப்போ ஏடிஎஸ்ல பாருங்க. உங்களோட ஏடிஎஸ்ல பாத்துங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களோட மொபைல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கேமரா எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னோட இதுல 17 இருக்கு. 3xல கேமரால 17 இருக்கு. ஏடிஎஸ்ல பாத்தீங்கன்னா சேம் 17 வேல்யூ இருக்கு. இது லோ எண்ட் டிவைஸ்ல கொடுத்துருக்கான். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான். ஸோ இப்போ நம்ம 3x போட்டு செக் பண்ணலாம். 3x ஓரளவுக்கு ரீகாயில் இல்லாம ஆகுது. பதினஞ்சு புல்லட் ரீகாயில் ஃபுல்லா ஒரே ஸ்ப்ரேல 15 புல்லட் ரீகாயில் ஆக போகுது. கன்டினியூஸ் ஸ்ப்ரே பழகணும். நான் என்னோட செட்டிங்ஸ் வேற, ஸோ அதனால எனக்கு லைட்டா ரீகாயில் ஆகுது. ஆனா என்னோட செட்டிங்ஸ் வேற. இதுல நீங்க ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல உங்களோட சென்சிட்டிவிட்டியில பாத்தீங்கன்னா கேமரா இப்போ சப்போஸ் நீங்க எவ்வளவு வேல்யூ வச்சிருக்கீங்க தெரியல. சப்போஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது மேல போனா ஒண்ணும் இல்லை, கேமரால ஜஸ்ட் ஒரு 3x ஓடது ஒரு 2 பாயிண்ட் இல்ல 3 பாயிண்ட் கீழே இருக்கணும், மைனஸ் பண்ணணும். 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி ஏடிஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. வேண்டாம், மைனஸ் பண்ண வேண்டாம், சாரி தப்பா சொல்லிட்டேன். இப்ப 3xல 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணியாச்சு. நீங்க
இங்க இப்ப அதோட வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ வேல்யூ நீங்க கொஞ்சம் உங்களோட டிவைஸ்க்கு ஏத்தது கம்மி பண்ணிக்கலாம். என்னோடதுல 15, இங்க 12 வச்சிருக்கேன். 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ 3xல அதோட 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். மெயினா பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம ரொம்ப கீழே வைக்க கூடாது. ஏன்னா கேமரா மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட் கேமரால ரொம்ப முக்கியம். 3x போட்டு நம்ம இப்போ எனிமி கார்ல போகும்போது ஸ்ப்ரே பண்ணா ஃபாலோ பண்ண முடியாது. ஸ்லோவா இருக்கும். அதனால ரொம்ப ஸ்லோவா வைக்க கூடாது, ரொம்ப ஸ்பீடா வைக்க கூடாது. ரொம்ப ஸ்பீடா வச்சா நமக்கு எய்ம் மிஸ் ஆகும். சோ ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். நீங்க எப்படி என்ன வேல்யூஸ் எக்ஸாக்ட்டா இந்த வேல்யூஸ் தான் வைக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றது சொல்றேன். சப்போஸ் நீங்க ஃபயர் பண்ணும்போது ரைட்ல போச்சுன்னா ஏடிஎஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கேமரால 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் மேல இல்லாம கீழே இறங்குச்சு, ரொம்ப கீழே போச்சுன்னா ஏடிஎஸ்ல 2 பாயிண்ட் ஏத்திக்குங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உண்மையில புரியலன்னா மறுபடியும் தெளிவா சொல்றேன். புரியலன்னா மறுபடியும் தெளிவா சொல்றேன். இப்போ 3x 3x போட்டு ஸ்ப்ரே பண்றேன். எனக்கு வந்து நான் ரீகாயில், என்னோட மொபைல் செட்டிங்ஸ் வேற. ஸோ ஓரளவுக்கு ரீகாயில் கண்ட்ரோலா இருக்கும். உங்களோட மொபைல்ல என்ன பண்றீங்கன்னா கேமராவை இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப ஸ்ப்ரே பண்ணும்போது ஜஸ்ட் மேல போச்சுன்னா கேமரா ஸ்பீடா இருக்குன்னு அர்த்தம். நீங்க புல் பண்ணும்போது ரைட் ஃபிங்கரை புல் பண்ணுவீங்க, அப்படியே மேல போகும். அப்போ கேமரால ஒரு 2% இல்ல 3% மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏடிஎஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. பர்ஃபெக்ட் ஜீரோ ரீகாயில் வராது. ஆனா ரீகாயில் ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளா வரும். இங்கே ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி ஸ்ப்ரே பண்ணுவோம். ஓரளவுக்கு இப்ப கண்ட்ரோலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னோட ஸ்ப்ரே பாருங்க, கண்ட்ரோலபிளா இருக்குது. இப்போ அடுத்து 4xல ட்ரை பண்ணுங்க. இதே 4x செட்டிங்ஸ் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கறதுனால எனக்கு அப்படி தெரியும். எனக்கு அப்படி காட்டும். இதுதான் ரீகாயில். 4xல நமக்கு இருக்குது. என்ன ஒண்ணுமே இல்லை. நீங்க 4xோட வேல்யூ 3xோட வேல்யூ உங்க மொபைல எவ்வளவு கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏத்தபடி. சப்போஸ் இப்போ நீங்க ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணும்போது மறுபடியும் சொல்றேன் தெளிவா, மேல போச்சுன்னா கேமரால 3 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க கீழே. ஏடிஎஸ் அதை விட கம்மியா தான் இருக்கு எப்பவுமே. ஸோ அதனால பயப்படாதீங்க. சப்போஸ் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது ரைட் லெஃப்ட் ஷேக் ஆச்சுன்னா ஏடிஎஸ்ல 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க, கேமராலயும் 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏகேஎம்ல போட்டு ஸ்ப்ரே பண்றேன். ஏகேஎம்ல என்னோட ஸ்ப்ரே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து என்னோட சென்சிட்டிவிட்டி நான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் லோல போட்டு ட்ரை பண்றதுனால எனக்கு ரீகாயில் ஆகுது. பட் உங்களோட ரீகாயில் நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு கேமரா ஏடிஎஸ் ஸ்ப்ரே மேல போச்சுன்னா கீழே குச்சிட்டேன். ஸ்ப்ரே நீங்க இந்த மாதிரி மேல போச்சுன்னா கேமரால ஒரு 3 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. ஏடிஎஸ் அதை விட கம்மியா இருந்தா ஓகே, இல்லைன்னா கம்மி பண்ண வேண்டாம். இல்லைன்னா ஒரு 2 பாயிண்ட் கம்மி பண்ணிக்கங்க. ரைட் லெஃப்ட் மூவ் ஆகிறது தான் கேமராவோட இம்பார்ட்டன்ட். அதோட இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் 17, 20 ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே 20, 21 பெஸ்டா வைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. அப்படி வைக்கலாம். அது ஒவ்வொரு அவங்களோட மொபைலுக்கு ஏற்றது சொல்லுவாங்க. உங்களோட லோ எண்ட் டிவைஸ் வந்து உங்களுக்கு எங்க சப்போர்ட் ஆகுது அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு என்ன வேல்யூஸ்ல உங்களுக்கு இந்த ரீகாயில அப்படிங்கிறது சொல்லுங்க, கீழே கமெண்ட்ல போடுங்க. என்ன வேல்யூ இருக்கோ 3xல, எக்ஸாம்பிள் 3xல உங்களுக்கு இப்போ 17 கொடுத்துருக்கான். 3xல இப்போ 17 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3xல 17, இப்போ நம்ம ஒரு 19, 20 வச்சிருக்கேன் 3xல. 3xல 20 வச்சிருக்கும் போது நான் ரைட் ஃபிங்கர் கீழே மூவ் பண்ணாலும் எனக்கு ரீகாயில் ஆகுது. நீங்க என்ன பண்ணணும், 3xல நீங்க உங்களோட மொபைலுக்கு ஏத்த மாதிரி கீழே கம்மி பண்ணி வச்சுக்கணும். உங்க வேல்யூஸை கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஸோ கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு சதரா ரைட்டும் லெஃப்ட்டும் மூவ் ஆகல பாருங்க. இப்போ பாருங்க ஸ்ப்ரே பண்ணும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகல, ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளா வருதா. இதே தான் ஏடிஎஸ்ல என்ன பண்ணும். ஏடிஎஸ் இப்போ நம்ம கம்மியா வச்சு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎஸ் இப்போ கம்மியா வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏடிஎஸ் இப்போ நான் ரொம்ப கம்மியா வைக்கிறேன், ரொம்ப 9க்கு கீழே வைக்கிறேன், ஒரு 8 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 8 வைக்கிறேன்னா இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எங்கேயோ போகுது. நம்ம ரைட் ஃபிங்கரை கீழே புல் பண்ணாலுமே எங்கேயோ போகுது, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த வேல்யூ நீங்க ரொம்ப ஜாஸ்தியா
மைனஸ் பண்ணக்கூடாது. ஏடிஎஸ் வேல்யூ எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தியா மைனஸ் பண்ணக்கூடாது. கேமராவுக்கும் ஏடிஎஸ்க்கும் ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் இல்ல 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. இதுதான் ரீகாயில். இதுதான் ரீகாயிலோட இம்பார்ட்டன்ட் பார்ட். இதை நீங்க மட்டும் உங்க மொபைல்ல லோ எண்ட் டிவைஸ்ல கைரோ யூஸ் பண்ணாதீங்க, நான் கைரோ யூஸ் பண்ணுங்க. கைரோ யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேக் ஆகும். பஸ்ட் நீங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலாக தெரியும். டெய்லி 10 மினிட்ஸ் சேம் உங்களுக்கு என்ன வேல்யூ வச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி +2ஓ, கேமரால +2ஓ, இல்லை கேமரால -2ஓ, இல்லை ஏடிஎஸ்ல -2ஓ, +2ஓ வச்சு இந்த மாதிரி நீங்க ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒரே செட் சென்ஸ் வச்சு டெய்லி 10 நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணீங்க. 10 நிமிஷம் ஸ்ப்ரே செட்டிங்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த போர்டு தான் உங்களுக்கு எனிமின்னு வச்சு 10 நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீகைல் ஓரளவுக்கு 1 வீக்குல நீங்க கண்ட்ரோல் பண்ணி எடுக்கலாம். மெயின் இந்த வேல்யூஸ் தான். கேமரா மேல போச்சுன்னா கேமரால என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க எனிமியை ஃபயர் பண்ணும்போது இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல சொல்றேன், இதை ஃபயர் பண்ணும்போது மேல போச்சுன்னா 2 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட் வேல்யூஸ்லாம் எந்த மொபைலுக்கும் யாருமே தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு மாடல் வரும். அந்த மாடலுக்கு ஏற்ற பிஜிஎம்ல சென்சிட்டிவிட்டி அண்ட் லேக் எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். பாருங்க 4Xல நான் போட்டிருக்க ஸ்ப்ரே, நான் வச்சிருக்க ஸ்ப்ரே கரெக்டா இருக்கும். இப்போ 6X பாருங்க எவ்வளவுக்குள்ள மூவ் ஆகுது. ஸோ இதுக்கான இதை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். 6X நீங்க 3X கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. 3X இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்ப்ரே ஒரே இடத்துல விழுதா? இதுதான். ஏன்னா நான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்படி செட்டிங்ஸ் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். ஜஸ்ட் கேமரால +2 ஆர் -2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல போச்சுன்னா -2 பண்ணுங்க, இதுல 3 கூட பண்ணுங்க. கேமரால இப்ப 6X உங்களுக்கு 6X போட்டு நீங்க ஸ்ப்ரே பண்றீங்க, இது மேல போகுது அப்படின்னா கேமரால ஒரு 3 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணுங்க, ஒரே இடத்துல ஸ்லிப்பா இதாகும், கரெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இல்ல அப்படியும் மேல போகுது இல்ல சைட்ல போகுதுன்னா, இப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது சைட்ல நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது சைட்ல போகுதுன்னா ஏடிஎஸ்ல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணி பாருங்க. கேமராவோட ஏடிஎஸ் எப்பவுமே கம்மியா வச்சீங்கன்னா உங்களுக்கு ரீகைல் ரொம்ப ஈஸியா இருக்கும். கேமரால வந்து இது மூவ்மெண்ட், கேமராஸோ நமக்கு வந்து வைக்கிற அளவு வந்து ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா வைக்கணும். நீங்க கேமரால 2 மைனஸ் பண்ணும்போது அந்த சேம் டைம் நீங்க உங்க ஸ்கோப் மூவ்மெண்ட் எவ்வளவு ஸ்பீட் இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா நீங்க எனிமி அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓரளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கணும். பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க எனிமியை அடிக்க முடியும். ஏடிஎஸ்ங்கிறது உங்களுக்கு ஃபயர் பண்ணும்போது ரீகாயில் கண்ட்ரோல் பண்றதுதான் ஏடிஎஸ். அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா எக்ஸாக்ட் வேல்யூ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதை நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் செட் ஆகாது. உங்க லோ எண்ட் டிவைஸ்க்கும் செட் ஆகாது. ஹை எண்ட் டிவைஸ் எல்லா டிவைஸுக்குமே இதே தான் செட் பண்ணணும். மொபைல்ல நீங்க பிஜிஎம் ப்ளே பண்றதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த சென்சிட்டிவிட்டி இப்படி ஒவ்வொருத்தர் சொல்ற சென்சிட்டிவிட்டி கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி கண்டுபிடிக்கணும், நீங்க பிஜிஎம்ஐ லோ செட்டிங்ஸ் இருப்பாங்க, அதுல போய் நீங்க ஸ்ப்ரே பண்ணா கூட இந்த மாதிரி நான் சொல்ற செட்டிங்ஸை நான் சொல்ற அளவு சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் கேமரா மூவ் ஆகுச்சுன்னா 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க. ரைட் லெஃப்ட் போச்சுன்னா ஏடிஎஸ்ல ஒரு பாயிண்ட் இல்ல 2 பாயிண்ட் மைனஸ் பண்ணி மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சென்சிட்டிவிட்டி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான். ஜஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்க டெய்லி 10 நிமிஷம் இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்ப்ரே செட்டிங்ஸ் பழகினீங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணி பழகினீங்கன்னா இங்க இருந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் 260 மீட்டர்ஸ் வரும். 260 மீட்டர்ஸ் நீங்க உங்களுக்கு ரீகாயில் இல்லாம ஃபயர் பண்ண தெரியும். அதுக்கு மேல நீங்க யாருமே எனிமி அவ்வளோ அதுக்கு மேல லாங்ல நீங்க யாருமே ஸ்ப்ரே பண்ண மாட்டீங்க. எனிமி அவ்வளோ லாங்ல இருந்து அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். முக்கியமான மேட்ச்ல, இம்பார்ட்டன்ட் மேட்ச் எல்லா மேட்ச்லயுமே சரி உங்களுக்கு இது 260 மீட்டர் இது ஓரளவுக்கு பக்காவா இருக்கும். இங்க இருந்து நீங்க உங்க ஸ்ப்ரே பழகிட்டு இங்க இருந்து நீங்க உங்க சென்சிட்டிவிட்டிய கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்ல. இதுதான் சென்சிட்டிவிட்டியோட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கேமரா மேல போச்சுன்னா நீங்க ஸ்கோப் போட்டு ஃபயர் பண்ணும்போது மேல போச்சுன்னா, ஸ்கோப் மேல எகிரிச்சுன்னா -3 பண்ணுங்க. மேக்ஸிமம் -3 பண்ணுங்க. அதுக்கு கீழே மைனஸ் பண்ணாதீங்க. ஏன்னா -3 பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளா இருக்கும்.
அதுக்கப்புறம் ஏடிஎஸ் எதுக்கு பார்க்கணும்னா அதுல இருக்கிற அளவை விட நீங்க ஃபயர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி ரைட் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது ரைட் லெஃப்டோ போச்சுன்னா -2 மட்டும் மேக்ஸிமம் பண்ணுங்க. -2 மட்டும் பண்ணுங்க. அதே உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். ஏடிஎஸ் ஓரளவுக்கு சென்சிட்டிவ் ஆயிரும். நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். அவ்வளவுதான். ஏடிஎம் பாருங்க எவ்வளோ கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்குன்னு. என்னோட சென்சிட்டிவிட்டி நான் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க தான் நானும் ட்ரை பண்ணி பழகினேன். என்னோட சென்சிட்டிவிட்டி நானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க சென்சிட்டிவிட்டிக்கு இது ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் போதும். நீங்க 3x 4x 6x இந்த 3 ஸ்கோப்புக்குமே நீங்க ஈஸியா ரீகாயில கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நீங்களும் பெரிய பிளேயர் ஆகலாம் கண்டிப்பா. உங்களை முடிஞ்ச வரைக்கும் ட்ரைனிங் கிரவுண்ட்ல 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன டிப்ஸை வச்சு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. +2 -2 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை மைனஸ் பண்ணீங்க. இதை பார்த்து உங்க ஸ்ப்ரே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாரும் ஸ்ப்ரேயை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கிங்க. அதுவும் முக்கியமா இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிஜிஎம் விளையாட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு தேவையான பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீகாயில் அப்லோட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியா போயிடும். ரீகாயில் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ரீகாயில் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. பட் நீங்க உங்க மொபைலுக்கு ஏத்த மாதிரி சென்சிட்டிவிட்டியை வைக்கணும்னா எந்த வீடியோஸை பார்க்கறத விட அதுல இருக்கிற மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க அதுதான் முக்கியம். இது ரொம்ப சிம்பிள். நான் சொன்னது ரொம்ப சிம்பிளான வழி. இதை நீங்க ஈஸியா பண்ணலாம். எந்த வித கஷ்டமும் கிடையாது. அந்த கோடை காப்பி பண்ணணும், இந்த கோடை காப்பி பண்ணணும், அவங்க சொல்ற கோடை காப்பி பண்ணணும், இவங்க சொல்ற கோடை காப்பி பண்ணணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லை. எந்த கோடையும் காப்பி பண்ணா உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி நீங்களே கண்டுபிடிக்க. அவ்வளவுதான். உங்களுக்கான சென்சிட்டிவிட்டி நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே செட் மேட்ச்ல வெறித்தனமா பிளே பண்ண போறீங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற விஷயம் சென்சிட்டிவிட்டியை பத்திய விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சென்சிட்டிவிட்டி நோ ரீகாயில் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. வீடியோ அப்படியே உங்களுக்கு புதுசாக விளையாட வர்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரீகாயில் கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஷேர் பண்ணுங்க.